மலாய்க்காரர்களும் தானா மெலாயு பற்றியும் தாம் அண்மையில் பேசிய கருத்துகள் மலேசிய சீனர் மற்றும் இந்தியர்களின் குடியுரிமையையோ உரிமைகளையோ கேள்விக்குள்ளாக்கும் நோக்கத்துடன் கூறப்பட்டவை அல்ல என்று கெடா மந்திரி விசார் முகமது சனூசி முகமது நோர் தெரிவித்துள்ளார். நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் கடந்த ஜூலை 23ஆம் தேதி நெகிரி செம்பிலானின் ஜெம்போலில் நடைபெற்ற அரசியல் பொதுக்கூட்டத்தில் தாம் ஆற்றிய உரை சீனர் மற்றும் இந்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற அழைப்பாக பொருள்படாது என்று அவர் தெரிவித்தார். மலாய் அல்லாத மலேசியர்கள் அனைவரும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் முழுமையான உரிமைகளை கொண்ட குடிமக்கள் என்றும் அவர்கள் நாட்டின் மீது விசுவாசமும் உண்மையான சொந்த உணர்வும் கொண்டவர்கள் என்றும் சனூசி தெரிவித்தார். அவர்கள் மலேசிய குடிமக்கள், மலேசியாதான் அவர்களுடைய வீடு என்று அவர் தெரிவித்தார். தாம் பேசிய நோக்கம் மலாய் சமூகத்துக்கும் தானா மெலாயுவுக்கும் இடையிலான வரலாற்று உறவை எடுத்துரைப்பதோடு தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் மலாய் சமூகத்தின் நிலை குறித்த தமது கவலையை வெளிப்படுத்துவதே ஆகும் என்று அவர் விளக்கமளித்தார். பெர்சாத்து கட்சியை கலைக்க வேண்டும் மற்றும் அதன் உறுப்பினர்கள் அம்னோவில் மீண்டும் இணைய வேண்டும் என்ற கோரிக்கைகளை அதன் பொதுச் செயலாளர் அஸ்மின் அலி நிராகரித்துள்ளார். மேலும் பெர்சாத்து ஒரு கண்ணியமான கட்சியாகவும் வலுவான சாதனை பதிவை கொண்டதாகவும் தொடர்ந்து இருந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நேற்று ஜுவாசேவில் நெகிரி செம்பிலான் தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்த பிறகு பேசிய அஸ்மின், மலேசியர்களுக்கு ஒரு மாற்றை வழங்குவதற்காக பெர்சாத்து கட்சி தொடர்ந்து தீவிரமாக செயல்பட்டு ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிடும் என்று அவர் கூறினார். மேலும் கட்சி தனது ஸ்தாபக கொள்கைகள் மற்றும் லட்சியங்களுக்கு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 16வது பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக மலாய் அரசியல் ஒற்றுமையின் நலனுக்காக பெர்சாத்து கட்சியை கலைத்துவிட்டு அதன் உறுப்பினர்களை அம்னோவிற்கு திரும்புமாறு அம்னோவின் மூத்த தலைவர் யூசுப் லத்தீப் கடந்த செவ்வாய்க்கிழமை விடுத்த அழைப்புக்கு அஸ்மின் இவ்வாறு பதிலளித்தார். கடந்த ஜூலை 2ஆம் தேதி கிள்ளான் துறைமுகத்தில் ஒரு கொள்கலனை பறிமுதல் செய்ததைத் தொடர்ந்து சுங்க அதிகாரிகள் வரிகள் மற்றும் தீர்வைகள் உட்பட 8.36 மில்லியன் மதிப்புள்ளதாக மதிப்பிடப்பட்ட 5069 கிலோ சுறா துடுப்புகளை கடத்தும் முயற்சியை முறியடித்தனர். 180 மூட்டைகளில் இருந்த இந்த சுறா துடுப்புகள் உள்ளூர் சந்தைக்காக தென் அமெரிக்காவின் கயானாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக நம்பப்படுவதாக மலாக்கா சுங்கத்துறை இயக்குநர் ரோஸ்லான் யூசுப் தெரிவித்தார். சுறா துடுப்புகளின் மதிப்பு 7.6 மில்லியன் என்றும் மொத்த சுங்க வரிகள் மற்றும் கட்டணங்கள் 7,60,275 ரிங்கிட் என்றும் அவர் குறிப்பிட்டார். தென்கொரியாவில் கொல்லப்பட்ட மலேசியரின் குடும்பத்திற்கு சியோலில் உள்ள மலேசிய தூதரகம் தேவையான உதவிகளை வழங்கி வருகிறது என்று விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. இறந்தவரின் உறவினர்களுடன் தூதரகம் தொடர்பில் இருப்பதாகவும் ஆவணங்களை எளிதாக்குதல், இறுதி சடங்கு ஏற்பாடுகள் மற்றும் உடலை மலேசியாவிற்கு திருப்பி அனுப்புதல் உள்ளிட்ட தேவையான தூதரக உதவிகளை குடும்பத்தினருக்கு வழங்கி வருவதாகவும் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நடைபெற்று வரும் விசாரணையில் மற்ற மலேசியர்களும் இச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக விஸ்மா புத்ரா குறிப்பிட்டுள்ளது. பினாங்கு பத்துக்காவானில் தனது வாகனத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த 38 வயது நபர் முகமூடி அணிந்த நபரால் சுடப்பட்டதில் காயமடைந்தார். நேற்று காலை சிம்பாங் எம்பாட்டில் உள்ள ஸ்ரீ தம்போன் வணிகப் பகுதியில் உள்ள ஒரு கடைக்கு சென்று வந்த பிறகு இச்சம்பவம் நிகழ்ந்ததாக சினார் ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டவரின் வலது கையில் குண்டு பாய்ந்தது. அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்திற்கான நோக்கம் குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. மேலும் துப்பாக்கிச் சூடு நடந்த உடனேயே தப்பி ஓடிய சந்தேக நபரை காவல்துறை தேடி வருகிறது. பினாங்கு காவல்துறை தலைவர் டென்னிஸ் ஸ்லிம் இச்சம்பவத்தை உறுதிப்படுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.